ஒன்றிய அரசின் கேலோ இந்தியா திட்டத்தின் கீழ் கடந்த 8 ஆண்டுகளில் தமிழ்நாட்டுக்கு வெறும் 29.5 கோடி ரூபாய் மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் முக்கிய விளையாட்டு திட்டங்கள் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு வருவது பற்றிய ஒரு தொகுப்பு. நாட்டில் விளையாட்டுத் துறையை ஊக்குவிக்கும் விதமாக கேலோ இந்தியா திட்டத்தின் கீழ் ஒன்றிய அரசு மாநிலங்களுக்கு நிதியளித்து வருகிறது. கடந்த 8 ஆண்டுகளில் கேலோ இந்தியா திட்டத்தின் கீழ் குஜராத் மாநிலத்திற்கு 605 கோடி ரூபாயும், உத்தரப்பிரதேசத்திற்கு 509 கோடி ரூபாயும், ஹிமாச்சல், ஹரியானா மாநிலங்களுக்கு தலா 180 கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆனால் 8 ஆண்டுகளில் கேலோ இந்தியா திட்டத்திற்காக ஒன்றிய அரசு தமிழ்நாட்டிற்கு ஒதுக்கியுள்ள நிதி வெறும் 29.5 கோடி ரூபாய் மட்டுமே. கேலோ இந்தியா திட்ட நிதி அள்ளி கொடுக்கப்பட்டதால் ராஜஸ்தானில் 15 கால்பந்து மைதானங்களும் விளையாட்டு உள்ளரங்குகளும் கட்டப்பட்டுள்ளன. அருணாச்சலில் 18 பல்நோக்கு உள் விளையாட்டு அரங்குகள் உட்பட 21 திட்டங்கள் நிறைவு செய்யப்பட்டுள்ளன. ஒரே ஒரு மைதானத்தை கட்டமைக்க குஜராத் அரசு 580 கோடி ரூபாய் நிதி பெற்றுள்ளது. ஆனால் திட்டங்கள் நிராகரிப்பு மற்றும் குறைந்த நிதி ஒதுக்கீடு எதிரொலியாக தமிழ்நாட்டில் 8 ஆண்டுகளில் வண்டலூர், தஞ்சாவூர், ஈரோடு, சேலம் ஆகிய இடங்களில் செயற்கை தடகள பாதைகளையும், மேலக்கோட்டையூரில் உள்ள மாநில விளையாட்டு பல்கலைக்கழகத்தில் ஒரு நீச்சல் குளத்தையும் மட்டுமே தமிழ்நாடு அரசால் கட்ட முடிந்தது. கடந்த ஆண்டு கடலூர், திருவாரூர், தூத்துக்குடியில் பல்நோக்கு அரங்கங்கள் மற்றும் தூத்துக்குடியில் ஒரு ஹாக்கி மைதானம் உள்ளிட்ட 12 புதிய திட்டங்களை ஒன்றிய அரசிடம் தமிழ்நாடு அரசு சமர்ப்பித்திருந்தது. ஆனால் இத்தனை திட்டங்களில் ஒன்றை கூட இதுவரை ஒன்றிய அரசு அங்கீகரிக்கவில்லை. மற்ற மாநிலங்களின் இதேபோன்ற திட்டங்களுக்கு விரைவான ஒப்புதல்கள் கிடைத்துள்ளதாகவும், தமிழ்நாட்டின் திட்டங்கள் நிலுவையில் இருப்பதாகவும் தமிழக அதிகாரிகள் வாதிடுகின்றனர். 2025 தொடக்கத்தில் நடைபெற்ற 38வது தேசிய விளையாட்டுப் போட்டியில் தமிழ்நாடு 27 தங்கம் உட்பட 92 பதக்கங்களை கைப்பற்றி 6வது இடத்தை பிடித்தது குறிப்பிடத்தக்கது. விளையாட்டுத்துறை நிதி ஒதுக்கீட்டில் கூட தமிழ்நாட்டிற்கு பாரபட்சம் காட்டப்படுவதாக விமர்சித்துள்ள காங்கிரஸ் எம்பி கார்த்தி ப. சிதம்பரம் இப்பிரச்சினையை நாடாளுமன்றத்தில் எழுப்ப உள்ளதாக கூறினார். கேலோ இந்தியா நிதி ஒதுக்கீட்டில் தமிழ்நாட்டிற்கு பெரும் அநீதி இழைக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியிருந்த தமிழ்நாடு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், பாஜகவுக்கு வாக்களிக்காத மாநிலங்கள் மீது ஒன்றிய அரசு பாகுபாடு காட்டுவதாக குற்றம் சாட்டியிருந்தது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.